யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில 13 வயதுல அவர் என்ன சிறு பையனாக அவன் இருக்கும் பொழுது அவன் மேல என்ன செய்த ஒரு நுகம் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. அவன் மேல தேவனுடைய தெரிந்தெடுப்பு இருந்தது. அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தான். யோசேப்பு 13 வயதுல என்ன செய்ய சொப்பனங்களை பார்க்கிறான். சொப்பனங்களை பார்க்கும் பொழுது 11 அரிக்கட்டுகள் இருக்கிறது. அந்த 11 அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டை என்ன செய்கிறதா? வணங்கி இருக்கிறதா. அடுத்ததாக இன்னொரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. சூரியன் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனை என்ன செய்கிறதா? வணங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார். இதையெல்லாம் கேட்கும் போது அந்த 11 சகோதரர்கள் ரொம்ப இன்பமா இருந்ததா? ரொம்ப சந்தோஷமா இருந்ததா? பரவாயில்ல, நாங்கள்லாம் உன்னை வணங்குறோமே, நாங்கள்லாம் உனக்கு சேவை செய்ய போறோமா, எங்களுக்கு அதிபதியே ஆண்டவர் உன்னை ஏற்படுத்த போறாரா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவனை வாழ்த்துனாங்களா? இல்லை. அவனுக்கு அந்த 11 பேரும் அன்னைக்கே என்ன செஞ்சாங்க? ஒரு திட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. யோசேப்புக்கு பின்னாடி செய்கிறாங்களோ இல்லையோ, தேவ திட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த யோசேப்பினுடைய முடிவை பார்க்குறோம். எகிப்து தேசத்தின் மேலே அவரை எப்படி கொண்டு போய் வைத்தார்? அதிகாரியாக நியமிச்சார். இன்றைக்கும் அதே போல தேவனுக்கு நீங்க உண்மையாக இருக்கும் பொழுது, அந்த நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கும் பொழுதும் தேவனிடத்தில் நீங்க கற்றுக்கொண்டு உண்மையாக இருக்கும் பொழுது, தேசத்துல என்ன, ஹல்லேலூயா, உலகம் முழுவதிலும் உங்களை என்ன செய்வார்? அதிபதிகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா.